ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அதே மாதிரி 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. இது முதல் பகுதியினுடைய இறுதி வசனமாக இருக்கிறது. இதுல அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். இப்ப என்னன்னா, ஆணுடைய திருப்பெயரை ஏன் மாட்சிப்படுத்தணும்? தெரியலீங்களே. அவருக்கு உருவம் கிடையாது, சிலை கிடையாது, இல்லைங்களா? அவருக்கு சிலை கிடையாது. அதாவது எபிரேய கலாச்சாரத்துல கடவுளுக்கென்று எந்த விதமான உருவமோ அல்லது எழுத்துக்களோ அல்லது களிமண்ணாலோ செப்பாலோ அல்லது இரும்பாலோ அலுமினிய தகடுகளினாலோ அதாவது மரத்தாலோ அல்லது கல்லாலோ செய்யக்கூடாதுன்னு கட்டளையிட்டார். அவரே கட்டளையிட்டார். மேலே விண்ணிலும் கீழே பாதாளத்திலும் பூலகிலும் நீ செய்வாய் இருப்பாயாகன்னு சொல்லிட்டாரு. அப்ப கடவுளுக்கு உருவம் இல்லாதவர். ஆனா அவரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? 2 காரியம். ஒன்று அவர் உங்களை பார்க்கும்போது நான் கடவுளை பார்க்குறேன். ஏன்னா நீங்க கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர். கடவுளை பார்க்க இப்ரேய கலாச்சாரத்துடைய உயர்தரமான ஆந்த்ரோபாலஜிங்க. அது ரொம்ப அருமையானது. சாமியை பார்க்கணுமா? முடியாது முடியாது முடியாது. ஒரு உருவமற்றவர், அருமையானவர், சொருமையானவர். ஆனா அவர் எப்படி பார்க்கணும்னா, உன் சகோதரனை பார், அவர் தான் கடவுள். உன் சாயலாகவும் பாவனையாகவும் அவர் தன்னை மனிதனை படைத்தார். இப்போ அவரை பார்க்கும்போது கடவுளை நீ பார்க்குற, அவர் ஒன்றை பார்க்கும்போது அவர் கடவுளை பார்க்குறார். அது ஒன்று முதலாவது. 2வது, அந்த கடவுள் ஒவ்வொரு சாயலாகவும் பாவனையாகவும் வாழ்கிற கடவுள் தன் பெயரினால் நம்ம மத்தியிலே வாழ்கிறார். கடவுளுடைய பெயர் கடவுளுக்கு இணையான ஒன்றாக இருக்கிறது. செம் என்பார்கள். செம் என்றால் நேம், எபிரேய மொழியில் செம். அந்த பேர் கடவுளுக்கு இணையான ஒன்று. அதனால தான் யாவே என்று சொல்ல மாட்டாங்க. யெகோவா என்கிற அந்த வார்த்தையை அவர் உச்சரிக்கவே மாட்டார்கள். அந்த 4 எழுத்து வார்த்தை அவளால் விலக்கி சொல்ல முடியாது. அந்த 4 எழுத்து வார்த்தையே ஒரு மிகப்பெரிய வாக்கியத்தின் சுருக்கம் தான். அது என்ன விளக்கம் யாருக்கும் தெரியாது. அவர் சொல்வதெல்லாம் அதோனாய் என்று சொல்வார்கள், எலோஹிம் என்று சொல்வார்கள். எலோஹிம் என்றால் கடவுள். அதோனாய் என்று சொன்னால் மை மாஸ்டர். ஏதோ அடிமையின் மாதிரி சொன்னாங்க. அதனால தான் மை மாஸ்டர், எலோஹிம், மை அதோனாய் என்று சொல்வார்கள். இப்போ யாவே, யெகோவா என்று சொல்வது கூடாத காரியம். அது எந்த ஒரு யூத சகோதரனும் சொல்லவே மாட்டான். ஏன்னா கடவுளுடைய பெயரை உச்சரிக்கக்கூடாது என்று அவளுக்குள்ளாக ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நீ கடவுளுடைய பெயரை புகழ்ந்தேற்றும் போது அவருக்கே மகிமை சேர்க்கிறாய். அதாவது அந்த பகுதி அழகாக சொல்லுது. அவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்கிட்ட உயர்த்த செயல்களை எடுத்துரையுங்கள், அவர் திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள். அந்த திருப்பெயரை நம்ம மாட்சிமைப்படுத்தினாவே அவரை நம்ம புகழ்ந்தேத்துறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்பதற்கு ஈடாக பார்க்கிறது. அடுத்தது ரொம்ப செமத்தியான வசனம் இருக்குங்க, அருமையான வசனம். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ரொம்ப அழகான வசனம். அக்களிப்பு என்பது சிம்ஹா என்று சொன்ன எபிரேய மொழியில் சிம்ஹானா ஜாய். எப்படிப்பட்ட ஜாய்னாக்க, இப்போ நம்ம டீ ஆத்திரம், டெவராசில் டீ ஆத்திரம்ல ஆத்தக்குள்ள அப்படியே நுர பொங்கி வெளியே உழுது பாருங்க, அதுதான் சிம்ஹா. அந்த அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வரணும், கொப்பளிச்சுக்கிட்டு வர சந்தோஷம் தான் இந்த சிம்ஹான்றது. நான் ஒரு பையன்கிட்ட பரீட்சையில் எழுதுறான் சிம்ஹான்னு, அவன் சினேகான்னு எழுதி வச்சுக்கான். அவனுக்கு அங்க உள்ளத்து நிறைவு வாய் பேச சொல்லிட்டு எதுக்காக சொல்றாங்க? அந்த கொப்பளிக்கின்ற மகிழ்ச்சி. ஆண்டவரை தேடுவோர் இதயம் அக்களிப்பதாக.
என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கொடுத்து என் இதயம் அக்களிக்கிறது, களிக்கூறுகிறது. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோ மகிழ்ச்சியில மின்னுவாங்க. மகிழ்ச்சியில இந்த வசனம்னா ரொம்ப அழகான வசனம். திருப்பாடல் 34 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை உற்று பார்க்கிறவர்கள் மகிழ்ச்சியினால் மிளிர்ந்தார்கள். அது என்னங்க மிளிர்ந்தார்கள்? ஜொலிக்கிறாங்க பாருங்க. அதான் அந்த மிளிர்ந்தார்கள் அந்த வார்த்தை தான் அந்த எபிரேய மொழியில வந்து பார்க்குற வந்து பிரகாசமானாங்க, ஜொலிச்சாங்க. மிளிர்ந்தார்கள் அப்படி ஜக 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 ஜோதியா இருக்கிற மாதிரி, பிரகாசத்தோட உச்சத்துல இருக்கிற மாதிரி, அதாவது அவரை உற்று பார்த்து மிளிர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வந்து ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த தேடும் என்பது மிக முக்கியமாக இருக்குது. நிறைய சமயத்தில் வந்து எபிரேய மக்களுடைய மீட்பின் வரலாற்று திட்டத்தில் வந்து கடவுள் தான் மக்களை தேடி வந்தார். கடவுள் தான் மக்களை தேடி வந்தார். ஓசியா புத்தகம் 14 அதிகாரங்கள் இருக்கிறது. 14 அதிகாரமும் மனிதனை தேடி வருகிற எதிரினை பற்றி அருமையான செய்தி சொல்கிறது. அதே போல 66 அதிகாரங்களை கொண்ட ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த சாரமே என்னவென்றால், நீ என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் காடவுளாய் இருப்பேன். என்னை விட்டு அகன்று போகாதீர்கள், நான் உங்கள் கடவுள், நாமே உம்மை மீட்டோம், நாம் உமது பெயரை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறோம். பொடிப்பூச்சியே இஸ்ராயேலே, யாக்கோபே, ஒரு பொடிப்பூச்சியே, என் சீடனாய் இருப்பது என்பது நமக்கு குறைவாய் இருக்கிறதா என்று கேட்டு நேசிக்கிற ஒரு அன்பான இறைவனைத்தான் இந்த பகுதியில் சுட்டி காட்டுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மனிதனை தேடுகிற இறைவனைத்தான் விடத்திலே அதிகமாக பார்க்கிறோம். இறைவனை தேடுகிற மனிதன் சற்று கம்மிதான். ஆனாலும் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிற, நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிற, ஒரு புதிய உத்வேகத்தையும் நமக்குள்ளாக தருகின்ற மிகப்பெரிய ஒரு இறைவனாக விவிலியத்தில் இறைவன் இருக்கிறார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம். இப்போ 2 கேள்வி கேட்குங்க சாமி, 2 கேள்வி. ஆண்டவரை எதுக்கு தேடுவோம்? நீதி வழங்கப்படாத பொழுது, கூலி கொடுக்கப்படாத பொழுது, அநீதி இழைக்கப்படும் பொழுது, எளியவனும் வடிவனுமாக இருக்கின்ற போது, பணக்காரர்களுடைய அதிகார சக்திகள் மீது நம்ம கசக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்படும் போது நமக்கு என்று ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அப்போ ஆண்டவரை தேடுவோர் இதயம் அக்களிப்பதாக. ஏனென்றால் திக்கற்றவன் கூவி அடைக்க ஆண்டவர் அவன் குரலை கேட்டார். திக்கற்றவன் கூவி அடைக்க ஆண்டவன் குரலை கேட்டார் என்று சொன்னார். இப்போ எளியவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பாமரர்கள், ஏழைகள், அனாதைகள், புறக்கணிக்கப்பட்டோர், மறக்கப்பட்டோர், புலம்பெயர்ந்தோர், இவர்களுக்கெல்லாம் கடவுள் மட்டும்தான் ஒரு சக்தி. ஆகவே தான் அவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை இவர்களெல்லாம் தான் தேடுவாங்க. பணக்காரனுக்கு பணம் இருக்குது, அழகிகளுக்கு அழகு இருக்குது, அறிவாளிகளுக்கு அறிவு இருக்குது, திறமைசாலிகளுக்கு திறமை இருக்குது. எதுவுமே இல்லாதவங்க ஆண்டவரை தான் தேடுவாங்க. அவர் ஆண்டவரை தேடுவோர் இதயம் அக்களிப்பதாக. தந்தை அவர்களே, இந்த திருப்பாடல்கள் 3 திருப்பாடல்கள் ஒன்றாக தொகுத்து இங்கு வழங்கப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கின்றோம். இந்த திருப்பாடல் இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்பாகவே இருந்ததா, பிரிசிருக்கா என்பதை எல்லாம் நீங்கள் விவரித்திருக்கிறீர்கள். அதிலும் 3 வசனங்களை மட்டும் வாசித்துவிட்டு அதில் நாம் திளைத்திருக்கின்றோம். இப்பொழுது 4ஆம் வசனத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது மீண்டுமாக ஆற்றலோடு தேடுங்கள் என்று வருகின்றது. இந்த இஸ்ரேல் மக்களுடைய அந்த சிந்தட்டிக் மெமரி, ஒட்டுமொத்தமான கூட்டு ஞாபகங்கள் இவர்களாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஒவ்வொரு வசனத்திலுமே என்னவாக இருக்கின்றன, ஆழங்கள் என்ன, அதில் தெளிவுகள் என்ன, இதன் உற்று பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம், ஆசிரியரின் வழியாக சொல்லுகிற கருத்துக்கள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்ற தந்தை அவர்களே. இப்போ முதல் 3 வசனங்களை பார்த்தோம். இதனுடைய ஜான்ரு அப்படிம்பாங்க, அதனுடைய வகையறா, அதனுடைய வகையை பற்றி நாம் பார்த்து ஒரு நன்றி பாடல் என்று சொல்கிறோம். இதை வந்து இதனுடைய பொது செய்திகள் ஒரு 5 செய்திகளை சொல்லி இந்த பாடல் இன்னும் அழகாய் நமக்கு பலன் தர, பொருள் தர ஏதுவான ஒரு நிலையை உருவாக்கி கொள்வோம். முதலாவது, இந்த பாடலை ஆசிரியர் ஏற்கனவே வழக்கத்தில் இருந்து நிறைவாக மக்கள் மனத்திலிருந்து பாடிக்கொண்டிருந்த பிரபலமான 3 பாடல்களை அவர் எடுக்கிறார். அது 105வது திருப்பாடல், அதில் வந்து 1 முதல் 15 வரல இறை வார்த்தைகளை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 96வது திருப்பாடல், அதில் 1லிருந்து 13 வரல இறை வார்த்தைகள் எடுத்துக்கிறாரு. அப்புறம் 106வது திருப்பாடல், 105 106 ஒன்றா எடுக்காமல் 105 எடுத்துட்டு அதில் 1லிருந்து 15 வச்சுக்கிட்டு இந்த 96 எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு அது நிறைவாக 106, 1, 47, 48 ஆகிய பகுதிகளை உள்ளே சேர்த்துக் கொள்கிறார். ஆக 3 திருப்பாடல்களை எடிட் பண்ணி போடுறார். முதலாவது. 3வது செய்தி என்னவென்றால், ஆசிரியர்
ஏற்கனவே வழக்கு இருந்த பாடலை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னேன். ஆனால் அது அப்படியே பயன்படுத்தலை. ஒரு சில இடங்களில் ஒரு சில மாற்றங்களை உருவாக்குகிறார். தன்னுடைய இறையியலுக்கும் தன்னுடைய கருத்தோட்டத்திற்கும் ஏற்ப இந்த திருப்பாடல்களை மாற்றம் செய்கின்றார். மூன்றாவதாக, இந்த மாற்றங்கள் எதற்கான என்றால், நாடு கடத்தப்பட்ட பின் திரும்பி வந்த இஸ்ராயல் மக்களுக்கு மகிழ்ச்சியும், நாடு கடத்தப்பட்ட பின் வந்த இஸ்ராயல் மக்களுக்கு புது நம்பிக்கையையும், நாடு கடத்தப்பட்ட பின் வந்த மஸ்ராலுக்கு மீண்டும் ஒரு மனராட்சி பற்றிய எண்ணத்தையும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கவும் இந்த செய்தி கொடுக்கிறார். இது 4வது செய்தி. 5வது செய்தியாக பார்க்கும்போது இந்த இதுல ஒரு 5 வசனத்தை நம்ம வாசிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. 8ஆம் வசனம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை கூவி அழையுங்கள், அவர்தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். 20, ஒரு நாட்டினின்று அவர்கள் மற்றொரு நாட்டிற்கும், ஒரு அரசு நின்று மற்றொன்றிற்கும் அலைந்து திரிந்தார்கள். 24, பிறவினத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். 26, மக்களினங்கள் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். 28, மக்களினங்களின் குடும்பங்களே, மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருக்கே சாற்றுங்கள். 31, விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, ஆண்டவர் ஆள்கின்றார் என்று புறவினத்தாருக்கு அறிவிப்பாராக. 35 நினைக்கிறேன். அடுத்தது, எங்கள் மீட்பராக கடவுளே, எங்களை விடுவித்தருளும், வேற்று நாடுகள் நின்று எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம், உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். 30ஆம் வசனம், உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள், உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது, இனி அது அசைக்கப்படுவதில்லை. இப்ப வாசிச்ச ஏறக்குறைய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வசனங்களிலே ஒரு கருத்து இடையோடி கொண்டு போகிறது. ஒரு தங்க நூலை போல இந்த 8 வசனங்களையும் இணைத்து வைக்கிறது. அது என்னவென்றால், வேற்று நாட்டினரே, மக்கள் இனத்தாரே. அப்ப இந்த மக்களுடைய மிகப்பெரிய கன்சர்ன், அகதிகளாக இருக்கிறமே, இவங்க கடவுளோட கை விட்டுட்டாரே, இவங்க கடவுளுக்கு சக்தி இல்லையே என்ற ஒரு சூழ்நிலையில், மக்கள் இனத்தாரே அறிந்து கொள்ளுங்கள், எங்கள் ஆண்டவர் பெரியவர் என்று அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு பாடலில் ஒரு 40 வசனங்கள் கூட இருக்கலாம். இந்த பாடல் இந்த 40 வசனங்களில் 10 வசனங்களில், கிட்டத்தட்ட 8 வசனங்களிலே, மக்கள் இனத்தாரே, வேற்று நாட்டினரே, ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், வேற்று நாட்டின் தெய்வங்களே அல்ல, எங்கள் ஆண்டவரே ஆக 3 செய்தியை ஆசிரியர் ஆணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறார். 1, யாவே இறைவன், யாவருக்கும் மேலான இறைவன். யாவே இறைவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எங்களுக்காக செய்வார். வல்லவர், நல்லவர், போதுமானவர். இந்த செய்தியை ஆசிரியர் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆசைப்படுகிறார். அது மிக முக்கியமானது. அதே போலவே இன்னும் ஒரு செய்தி இந்த பாடல்களிலே அழகாக இலையோடு இருக்கிறது. இது அழகான ஒரு இறையியல் பாடலாக, இறை புகழ்ச்சி பாடலாக, இறை நன்றி பாடலாக இருந்தாலும், இதில் இருக்கிற மிக அழகான ஒரு செய்தி என்றால், ஒரு நாள் நாங்கள் விடுதலை அடைவோம். இப்போ அவங்க பபிலோனியர்கள் கீழே பெர்சியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒரு கவர்னர் இருக்கிறார். அந்த கவர்னருக்கு கீழே ஒரு மாகாணமாக இவங்க வாழ்றாங்க. ஒரு நாள் வரும், அந்நாளில் எங்களுக்கென்று ஒரு அரசன் வருவான், எங்களுக்கென்று ஒரு தெய்வம் இருப்பார், அந்த தெய்வம் அரசனை எங்களை வழிநடத்துவார் என்ற அந்த ஒரு ஏக்க குரலும் இதற்குள்ளாக இலையோடி கொண்டு இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த 5 செய்திகளும் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. இந்த 5 செய்திகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த பாடல் பல்வேறு விதமான செய்திகளோடு இருக்கிறது. அப்போ இப்போ நான் என்னுடைய கடவுளை பற்றி நான் புகழ்ந்து பாடுறேன், உயர்த்தி பாடுறேன், நேர்த்தி பாடுறேன்னா என்ன அப்படின்னா, somewhere somebody is challenging my God. யாரோ ஒருவர், எங்கேயோ ஒருவர் எங்கள் கடவுளை குறைவாக மதிப்பிட்டு பேசுகிறார். ஆகவே நான் உயர்த்தி பேசி என் ஆண்டவர் தான் என்று நான் நிரூபிக்க தலைப்படுகிறேன். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆண்டவரும் ஆண்டுடைய திருப்பெயரும் ஒன்றே என்று நாம் பார்த்தோம். இப்ப ஆண்டவரின் திருமுகத்தை நாடுங்கள், தேடுங்கள் என்று சொல்கிறது.
ஃபாதர் இப்போதானே ஃபாதர் சொன்னீங்க கடவுளுக்கு உருவம் இல்லை அருவம் இல்லை, பெயர் மட்டும்தான், பெயரை கூட சுருக்கி தான் எழுதுவாங்கன்னு சொன்னீங்க, அவனுடைய திருமுகத்தை தேடுங்கன்னு இப்போ சொல்கிறீங்களே, அப்போ ஒரு கடவுளுக்கு முகம்னா எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, கூராக இருக்குமா மொன்னையாக இருக்குமா கேள்வி கேட்கலாம். இப்போ இது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சொல்லணுன்னாக்க என்ன பதில்னாக்க, they are talking in anthropomorphic terms. ஓகே, மனித உருவில் இறைவனுடைய வார்த்தைகளை, இறைவனுடைய செய்திகளை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். மனித உருவில், ஆந்த்ரோபோமார்பிக், ஆந்த்ரோபோ என்றால் மனிதன், மார்பிக்னா உருவம், மனித உருவம் போன்ற நிலைப்பாட்டை வைத்து கடலை கவிசுது. இப்போ கண்ணே, மணியே, மூக்கே, குட்டி, செல்லம், பட்டுக்குட்டின்னா நம்ம எந்த பன்னிக்குட்டி தான் பார்த்துக்கிறோம், பட்டுக்குட்டி எங்கே பார்த்துக்கிறோம், ஆனால் நம்ம குழந்தைய வந்து கொஞ்சமே, குழந்தைய வச்சு கொஞ்சமே. அப்போ பட்டுக்குட்டினாக்க அது ஒரு கற்பனை கொஞ்சல், அந்த கற்பனை கொஞ்சல். அப்போ இந்த கற்பனை கொஞ்சலுக்கு அது நம்ம அந்த வார்த்தை அது. அதே போல இறைவன் அவனுடைய திருமுகத்தை தேடுங்கள்னு சொல்கிறாங்க. அவனுடைய திருமுகத்தை தேடுங்கள், அவனுடைய பிரசன்னமாக இருக்கலாம், அல்ல உடன்படிக்கையின் பேடையாக இருக்கலாம், ஆலய முற்றமாக இருக்கலாம், ஆலயத்தினுடைய திரு தூயகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவனுடைய திருமுகத்தை தேடுங்கள் நிறைய சொல்கிறாங்க. அதான் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க தானியேல் புத்தகத்தில் தானியேலுக்கு ஒரு கட்டளை இடப்படுகிறது. என்னவென்றால், யாரும் அரசனை தவிர வேறு யாரிடமும் ஜெபிக்க கூடாது என்று. ஆனால் தானியேல் ஒரு நாளைக்கு 5 முறை வாயிலை திறந்து கிழக்கு பக்கமாக இருக்கிற எருசலேமை நோக்கி அவர் தலையை வைத்து கரத்தை குவித்து ஜெபிக்கிறார். இவங்க எதிரியை பிடிச்சிட்டு போய் அவர்கிட்ட போய் போடுறாள். இப்போ எருசலேமை நோக்கி ஆண்டுடைய திருமுகம் அங்கே இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, அவனுடைய உடன்படிக்கையின் வேலை அங்கே இருக்கிறது. எல்லாம் இடிந்து போனாலும் தகர்ந்து போனாலும் ஆண்டவர் மீண்டும் வருவார், மாட்சியோடு அங்கே வீட்டிருப்பார், அவர் மாட்சியில் நாம் பங்கொள்வோம் என்று இந்த சிதறி போன மக்கள் எல்லாரும், டயஸ்போராவில் எல்லா மக்களும் நம்பினார்கள். ஒரு நாள் நாடு திரும்புவோம், வெற்றியின் பாதையிலே நாம் நடந்து போவோம், ஆண்டவருடைய தூது நம்மை வழிநடத்துவார், ஆண்டவருடைய திருப்பெயரையும் நாம் புகழ்ந்தேத்துவோம், அவருடைய திருத்தலத்திலே பணிகளை நிறைவேற்றும் என்று நம்பினார்கள். ஆகவே தான் ஒவ்வொரு ஆண்டும் காணிக்கைகளையும் பலிகளையும் வரிகளையும் அவர்கள் கொடுத்தனுப்பினார்கள். நான் வந்து எனக்கு சரியாக சொல்கிறேன்னான்னு தெரில. வந்து பாபிலோனில் கேபர் நதிக்கரையில் இஸ்ராயல் கூட்டம் வந்து இது இருக்கிறாங்க. இங்கே வந்து ஜெருசலேம் நகரில் வந்து ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்ட விட்டது. அப்போ வந்து நிலாவை பார்த்து பாஸ்கா பண்டிகை எப்போ கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று, இந்த முழு நிலவின் போது கொண்டாடப்பட வேண்டும் என்று நடக்குது. அப்போ எப்போ ஏப்ரல் 14 வருது, எப்போ திருநாள் வருது என்பதை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக இருக்கின்ற குன்றின் மேலே பெரிய நெருப்பு மூட்டி புகை மூட்டம் செய்வார்களாம். இதை பார்த்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்கிற இன்னொரு மலையை பார்த்தார்கள். அதே போல நெருப்பு மூட்டி பாஸ்கா நாள் வந்துவிட்டது, திருவிழாவை ஆரம்பிகள் வர, அப்படியே அடுத்த 10 பபிலோனு வரைக்கும் செய்து போகுமா. பபிலோனில் 2 நாள் கழிச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா நெருப்பு மூட்டி போயிடுறது இல்லை, அது நெருப்பு மூட்டுவதற்கென்றும் அந்த செய்தியை பரப்புவதற்கென்றும் நெருப்பு வழியாக செய்தியை பரப்பி பாஸ்காவை தயாரிப்பதற்கென்றும் ஒரு குழு இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது அசந்து போனேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்கிற டயஸ்போராவில் வாழ்கிற கூட்டமும் கூட பாஸ்காவை தெரிந்து கொள்வதற்கு கணனி வசதியோ அல்லது அலைபேசியோ தொலைபேசியோ இல்லாத காலகட்டத்திலே செய்தியை அனுப்பி நாட்டை காத்தது, மதத்தை காத்தது, இறைவனுடைய புகழை பாடியது. எவ்வளவு வல்லமையான ஒரு நாடு, எவ்வளவு வல்லமையான ஒரு வலிமையான ஒரு விவிலிய இறைவனை நாம் சந்திக்க அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவரது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். ஆண்டவருடைய ஆற்றலை தேடுங்கள் இதற்கு மிக மிக அருமையானது. இந்த his power stands for his personality இல்லைங்களா. இப்போ வந்து அப்பாவுடைய பையன் வந்து கணக்கு போட்டுட்டு இருக்கிறான். அப்பா பார்க்குற, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பாண்ணே. என்னடா ஹோம்ஒர்க்கு, மேத்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன்ப்பாண்ணா, வாடா சொல்லித்தரேன் அப்படின்றாரு. பையன் சொல்கிறான், நானே தப்பா போட்டுக்கிறப்பா உடுப்பா அப்படின்னா, அங்கே போனாலும் அதுதான் வரைக்கும் வரும், அது நானே தப்பா போட்டுக்கிறப்போ டீச்சர் திட்டு வாங்கிறது மேலே அப்படின்னு சொன்ன மாதிரி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க,
his power stands for his personality. ஆண்டுடைய வல்லமை எதை குறித்து காட்டுகிறது? எகிப்தியர்கள் செங்கடலில் மூழ்கி போன போது என்ன சொன்னார்? ஆண்டவர் அவர்கள் சார்பாய் செயலாற்றுகிறார், ஆண்டவர் அவர்கள் சார்பாய் நம்மோடு போராடுகிறார், நம்மால் வெல்ல முடியாது. அப்ப அவருடைய செயல்பாடுகள் அவரை குறித்து, ஆண்டவரை குறித்து காட்டுகிறது. திருப்பாடல் 139 எடுங்களேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உனது கையை என் மேல் வைத்து என்னை காக்கின்றீர். இத்தகைய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுறையில் இருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும். பாடல் பாடுங்க, எவ்வளவு அழகான பாடல். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லா விதத்திலும் இருக்கிறாரு, எல்லா வகையிலும் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்னு அழகான ஒரு பாடலாக இருக்கிறது. வந்து என் வாயில் சொற்கள் உருவாகும் முன்பே நான் என்ன பேச போறேன்றது உனக்கு தெரியும் சாமி, நான் முன்னது தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த திருப்பாடல் வந்து ரொம்ப அழகான திருப்பாடல். ஒவ்வொரு நாளும் இரவு படுப்பதற்கு முன்பாக திருப்பாடல் 139 91 வாசித்துவிட்டு நாம் படுத்தோம் என்று சொன்னால் இரவு அழகான இரவாய் அமையும், பரிசுத்தமான இரவாய் அமையும், மகிழ்ச்சியான ஒரு இரவாய் அமையும். அவ்வளோ அழகான ஒரு திருப்பாடல். அதில் கடைசி வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். உண்மை வருத்தும் வழிகளில் நான் நடக்கிறேனா என்று என்னை சோதித்து பாரும் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஆண்டவரே, இவ்வளோ அன்பா இருக்கீங்க, இவ்வளோ பாசமா இருக்கீங்க சாமி. ஐ ஷுட் நாட் ஹர்ட் யூ, ப்ளீஸ் டெல் மீ. இஃப் ஐ எம் ஹர்ட் யூ, ப்ளீஸ் டெல் மீ. ரொம்ப அழகா கொஞ்சம் பேச, அப்படின்னு அழகா கொஞ்சம் பேசுற மாதிரி, நான் உண்மை வருத்தும் வழிகளிலே நான் நடக்கிறேனா என்று என்னை சோதித்து பாரும், என்னை தெரியப்படுத்துங்க. தப்பான மறந்து கூட உனக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மறந்து கூட உங்களை நான் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப நேர்த்தியான பாடல். அதுதான் அந்த வசனம் தான், அந்த திருப்பாடல் தான் ஞாபகத்தை வந்துச்சு இந்த இடத்துல. அவருடைய திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவனுடைய திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறங்கத்தக்க நிலையில் நம்மை உள்ளாக்கி கொள்ள மாட்டோம். அவருடைய வியத்தகு செயல்களை நம்ம நினைச்சு பார்த்துக்கணும், அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கணும். Constantly we remind ourselves that God is a God, mighty God. தானியேல் மட்டும் துணிந்து என்று சொன்னான். இந்த பெண்ணினுடைய மரணத்தில் எனக்கு உடன்பாடில்லை என்று உரக்க கத்தினான். அப்படி என்றால் நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள்.